பொதுவா செல்வராகவன் ஒரு படம் எடுத்தாலே அந்த படம் இப்ப புரியாம 10 வருஷம் கழிச்சு தான் புரியும். அதே மாதிரி தான் இந்த படமும். ஆனா இந்த படம் உங்களுக்கு தெளிவா புரியணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த படத்தோட கதையை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு பிரபு. நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, 2 பேருமே ட்வின்ஸ். நம்ம ஹீரோவோட அண்ணன் பேரு கதிர். நம்ம கதிர் சின்ன வயசுல நிறைய கிறுக்குத்தனமான வேலை எல்லாம் செய்வாரு. அப்படிதான் அவர் விளையாடிட்டு இருக்குள்ள ஒரு பொண்ணு ட்ரெஸ்ல அவர் நெருப்பு வச்சிடறாரு. இதனால கடுப்பான அவங்க அப்பா ஊர்க்காரங்க முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. ஆனாலுமே கதிர் மன்னிப்பே கேட்கல. உனக்கு இந்த வயசுல இவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ஆனைக்கட்டி மலையில தான் அவங்க வீடே இருக்கு. அதனால அவங்க அப்பா அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரத்துல அவனை கட்டி வைக்கிறாங்க. ஏன்டா ஊர்க்கார முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடா, ஒரு பொண்ணோட ட்ரெஸ் எரிச்சிட்டேடா அப்படின்னு அந்த மரத்திலேயே கட்டி வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அவங்க அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க வேணாங்க அப்படின்னு. ஆனாலும் அவங்க அப்பாங்காரன் கேட்கற மாதிரியே தெரியல. அப்படி கட்டி வைக்கும் போது ஊர்க்காரங்க எல்லாமே இந்த பையன் நான் பார்க்க பைத்திய மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா பயங்கரமா மனவேதனை படுறாங்க. என் பையனை போய் எப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் தன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கட்டி வச்ச மரத்துக்கிட்ட போய் பாக்குறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அந்த இடத்துல கதிரே இல்ல. கதிரை காணாமே அப்படின்னு சொல்லி உங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்பதான் கதிர் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே காட்டுல ஒரு சைக்கோ ஒருத்தர் இருப்பான். அவனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை கடத்தி கொலை பண்றதா அவனோட வேலையே. அதே மாதிரி தான் கதிரையும் கடத்தி போய் அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். ஆனா கதிரை மட்டும் கொலையே பண்ண மாட்டான். கதிரோட கண்ணை பார்க்கும்போது உன் கண்ணுல ஏதோ ஒரு உயிர் இருக்குடா, ஆக்சுவலி நீயும் நம்பாலதான் போல அப்படின்னு சொல்லி கதிரோட கை கட்ட அவுத்து விட்டு சரி இனிமே என் கூட சேர்ந்து நீயும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லும் போது கதிர் இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடதான் பார்ப்பான். அப்படி கதிர் தப்பிச்சு போகும்போது அந்த சைக்கோ பின்னாடி இருந்த அம்பை எய்து எப்படியாச்சும் கதிரை கொலை பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பான். அந்த சைக்கோக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஏன்னா தப்பிக்க வர மாதிரி தப்பிக்கிட்டு அப்படி கொலை பண்றதா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே. நம்ம கதிரும் அங்க இங்கன்னு ஓடி எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிடுறாரு. நம்ம கதிரும் ஒரு கட்டத்து மேல பயங்கர டென்ஷன் ஆகி நீ என்னையடா கொலை பண்ண வர, நான் உன்னை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமா அந்த சைக்கோவை கொலை பண்ணிடுறாரு. அந்த சைக்கோ சாகும்போது நீ என்னோட மிகப்பெரிய சைக்கோவா வருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் சாகுறாரு. ஒரு காட்டுல வாழ்ந்த சிங்கம் இறந்தா அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு சிங்கம் வரும். அதே மாதிரி தான் கதிர். அப்படியே நமக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரபு ஒரு அழகான குடும்பத்தோட ஒரு அழகான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுவும் அன்னைக்கு தான் அவருக்கு ஒரு குழந்தையே பிறந்திருக்கு. அதுவும் ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைய நம்ம பிரபு ரொம்பவே பாசமா வளர்க்கறாரு. அந்த குழந்தையும் படிப்படியா வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணு ஆகுது. இப்போ நம்ம பிரபுவும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து நார்த் இந்தியால ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. வெக்கேஷனுக்கு போன இடத்துல ஒரு ஏரிக்கரையில செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல நம்ம பிரபுவோட குழந்தைக்கு பயங்கரமா மூச்சு திணறல் ஏற்படுது. நம்ம பிரபுவோட பொண்ணு பேரு சத்யா. சரி நம்ம சத்யாக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, சரி நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெக்கேஷனை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு வர்றாங்க. நம்ம பிரபுவும் அவரோட சொந்த ஊர்ல ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. நம்ம பிரபுவோட சேர்ந்து குணா அப்படின்னு ஒருத்தரும் வேலை செய்வாரு. இவர் தான் நம்ம பிரபுவோட ஃப்ரெண்டுனே சொல்லலாம். இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை தான் நம்ம பிரபு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் நைட்டு நம்ம பிரபு கிட்ட அவங்க வைஃப் ஒரு விஷயத்த கேக்குறாங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் பார்த்தா அவ வேற வீட்டுக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம தனியா தான் இருப்போம். சோ நம்மளுக்குன்னு ஒரு துணை தேவை, அதுக்காக நம்ம இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அவரோட சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. இல்ல தேவையில்ல, நமக்கு சத்யாவே போதும், அவளை மிஞ்சின வேற என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னொரு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இவங்க நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நைட்டு 12 மணிக்கு மேல பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க சத்யா நம்ம பிரபுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஏமா இங்க வந்து நிக்கிற, உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா நான் உங்க கூட படுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிரபு அவங்க பொண்ணு அவங்க பக்கத்திலே படுக்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம பிரபுவோட பெட் ரொம்பவே சின்னது. எப்படி இந்த சின்ன பெட்ல 3 பேர் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்க ஒய்ஃபை கேட்கும்போது அதனால சத்யாவோட ரூம்ல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் தூங்குறாங்க. அப்படி மறுநாள் சத்யாவை ஸ்கூல்ல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பிரபுவோட ஒய்ஃப் பிரபுவை தனியா கூப்பிட்டு என்னங்க நேற்று நைட்டு சத்யா ரூம்ல தூங்கும் போது எனக்கு ஏதோ அமானுஷமான விஷயம் எல்லாம் நடந்துச்சு, என்ன யாரோ அமுக்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்ல, உனக்கு என்ன கனவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நம்ம சத்யாவை ஸ்கூல்ல டிராப் பண்ண போறாரு. அப்படி அப்பாவும் பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா வந்து பொண்ணு கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு. ஏமா நீ நைட்டு தூங்கும் போது உனக்கு என்ன அமானுஷமான விஷயம் நடக்குதா, உன்னை யாரோ அமுத்துற மாதிரி நீ ஃபீல் பண்ற அப்படி கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நான் சேஃபா தான் இருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சத்யாவும் ஆறுதல் பண்ணுது. ஆனா நம்ம பிரபு அதை நம்பவே இல்லை. அன்னைக்கு நைட்டே பிரபு தூங்காம சத்யா ரூம்ல போய் எட்டி பாக்குறாரு. நம்ம சத்யா தூங்காம யாரு கூட ஏதோ பேசிட்டே இருக்காங்க. என்னடா இவ யாரு கூட பேசுறா அப்படின்னு சொல்லி கதவு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. நம்ம சத்யா யாரு கூட பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க யாருமே கிடையாது. நம்ம சத்யா தனியா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பா வந்த உடனே ஏதோ சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி என்னமா யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா அது ஒண்ணு இல்லப்பா நான் டெடிபார் கிட்ட தான் பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு பயங்கரமா சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்ல முடியாம சரி நீ தூங்க, நாளைக்கு காலை ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவும் தன்னோட பொண்ணை பத்தி அவங்க ஃப்ரெண்டு குணா கிட்ட இதை மாதிரி சொல்றாரு. என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, நைட்டு தனியா உளறா அப்படின்னு சொல்லும்போது அவளை முதல்ல நீ நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போய் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நம்ம சத்யாவோட அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் வருது. நம்ம சத்யாவோட ஸ்கூல் இருந்தாங்க கால் இந்த மாதிரி உங்க பொண்ணு சரியா படிக்கிறதே இல்ல, அவ டெய்லிக்கு கிளாஸ்ல தூங்கிட்டு தான் இருக்கா, அவளோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் இருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சத்யாவோட அம்மா கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட இதை பத்தி சொல்றாங்க. நம்ம பொண்ணோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் நம்ம சத்யாவோட ரூம்ல ஒரு மைக்கை ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த மைக்ல சத்யா அன்னைக்கு நைட்டு பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுவும் நம்ம சத்யா கிட்ட உங்க அப்பா மைக் செட் பண்ணிருக்காரு, அதை நீ தூக்கி போட்டு வட அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சத்யா அந்த
மைக்க தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. வழக்கம் போல அப்பாவும் பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமா, எது வந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசுமா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்கும்போது அப்பா எனக்குள்ள ஒரு மறைக்க முடியாத ஒரு சோகம் இருக்கு, ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, அப்படி நீ யார்கிட்ட தான் சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது என்ன ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டு போங்க நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவும் அவரோட பொண்ணை டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. அப்படி டாக்டரும் எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டு அப்பதான் அவரோட பொண்ணு ஒரு விஷயத்தையே சொல்றா. எனக்கு சோனன் ஒருத்த ஃப்ரெண்டா இருக்கிறதாகவும் அவன் என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், அவனோட விஷயங்களை நான் வெளிப்படையா மத்தவங்க கிட்ட சொன்னா எங்க அப்பாவை கொன்னுடுமா அப்படின்னு சொல்லி என்னையே மிரட்டுறா அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட நம்ம சத்யாவும் சொல்றாங்க. நம்ம டாக்டரும் எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே நார்மல் தான், இது ஒரு சாதாரண பிரச்சனை தான், இதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட பழைய நினைவுகள் எல்லாமே அவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படி என்னதான் தன்னோட வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அண்ணன் கதிர் நம்ம ஹீரோவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாரு. அப்படி ஒரு நாள் தான் கதிர் நம்ம பிரபுவை ஒரு பொட்டில அடைச்சு வச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுவாரு. ஆனா போலீஸ் வந்து அங்க விசாரிக்கும் போது நம்ம பையனை எப்படியும் காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வேற ஒரு கொலைகாரன் தான் கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுவாங்க. நம்ம கதிர் ஏன் இப்படி பண்றான், அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ஒரு இடத்துல போய் ஜோசியம் பாக்குறாங்க. அப்ப அந்த ஜோசியர் ஒரு விஷயம் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேருமே ரெட்ட பிறப்பா இருக்காங்க, அதனால இவங்களோட உயிருக்கு ஒருத்தனுக்கு ஆபத்து, அதனால இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரை அவங்க அம்மா ஒரு கோயில விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம பிரபுவை மட்டும் அவங்க அம்மா கையோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அணில இருந்து நம்ம கதிரும் அனாதை ஆயிடுறாரு. இப்ப அணில இருந்து நம்ம கதிருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோவோட பழைய நிலைகள் எல்லாமே நம்ம ஹீரோவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது. சரி நம்ம சத்யா ரூமுக்கு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரூம்ல சத்யாவை காணோம். லிஃப்ட் போய் செக் பண்ணா லிஃப்ட் டாப் 4ல போய் நிக்குது. நம்ம ஹீரோவும் மேல போய் பார்த்தா நம்ம சத்யா சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா தன்னோட பொண்ணு அவங்க அப்பாவும் காப்பாத்திடுறாரு. ஏமா சூசைட் பண்ண போனா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டா அது ஒண்ணு இல்லப்பா, நான் சொல்றது எல்லாமே செஞ்சாதான் உங்க அப்பாவோட உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்லி சோனு என்கிட்ட சொன்னான், அதனாலதான் நான் சூசைட் பண்ண போனா அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருமா சோனு அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, அவன் ஒரு கற்பனை, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் சோனு ஒருத்தன் உண்மையாலுமே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சத்யாவோட காதுல கதிர் அப்படின்னு ஒரு விஷயத்த அவன் சொல்றான். அந்த விஷயத்த அப்படி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். என்னது கதிரா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, ஏன்னா யாருக்கிட்டயுமே எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ சொல்லிக்கவே மாட்டாரு. இந்த ஒரு பேர் எப்படி என் பொண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போறாரு. அதே சமயம் இங்க ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே ஃபீல் பண்றாரு. அப்ப ஒரு சில மந்திரவாதிகள் எல்லாமே கூட்டு வந்து இங்க ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது, அது என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ சத்யா ரூம்ல ஒரு மைக் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த மைக்கை கேட்டு பார்த்தா நம்ம சத்யாவோட வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, மத்த எல்லா குரலுமே ரொம்பவே இறைச்சலா தான் கேக்குது. அப்பதான் அந்த மந்திரவாத டீம் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள மந்திரவாதினே சொல்லிட முடியாது, அவங்க ஒரு சயின்ஸ் மேர் தான். அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு, சோ நம்ம எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு முழுக்க ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அப்பதான் அந்த அமானுஷோட கால் தர நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு முழுக்க ஸ்ப்ரே அடிச்சு அந்த அமானுஷத்துக்காக காத்திருக்காங்க. அப்படி அந்த சயின்ஸ் டீம் அந்த வீடு முழுக்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு சத்யாவை காணோம். சத்யா எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடி பார்த்தா சத்யா பக்கத்து ரூம்ல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி யாரு கூட பேசிட்டு இருக்கா. நம்ம பொண்ணு அங்க என்ன தனியா பண்றா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஓடி போய் பார்த்தா அவரால் கதவை திறக்கவே முடியல. ஒரு வழியை கதவை திறந்து பார்த்தா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். நம்ம சத்யாவும் ஹீரோவை மட்டும் தான் பேசியிருக்காங்க. அந்த அமானுஷமான ஒரு விஷயம் சத்யாவோட உடம்புக்குள்ளே புகுந்துருச்சு. உன்னோட பொண்ணு உயிரை நீ காப்பாத்துறனா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, உன்னோட அண்ணனை நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அப்பதான் இந்த படத்தோட வில்லனான கதிரே நமக்கு காட்டுறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட போய் சொல்றாரு. டாக்டர் எனக்கு அமானுஷ பத்தி ஒரு சில விஷயம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு 3 விதமா பிரிக்கிறாரு. ஒரு விதம் அந்த அமானுஷமான விஷயம் நம்ம சத்யாவோட கண்ணுக்கு படும், ரெண்டாவது அந்த அமானுஷம் நம்ம சத்யா கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும், மூணாவது நம்ம சத்யாவே அதை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிலைகளை சொல்றாரு. ஆனா அந்த மூணாவது விஷயம் தான் ரொம்பவே டேஞ்சர். அந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம சத்யாக்கு பசிக்காது, தூக்கம் வராது, அதனால நம்ம சத்யா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கக்குள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த சோனுக்கு என்ன வேணுமோ தெரிஞ்சு அதை நீ நிறைவேற்ற பாரு, அப்புறம் அதான் அந்த அமானுஷம் நம்ம பொண்ணை விட்டு போகும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிரபுவும் அதுக்கான வேலையை பாக்குறாரு. அப்பதான் நம்ம பிரபு டாக்டர் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த சோனுக்கு என்ன வேணும்னா எங்க அண்ணனோட உயிர் தான் வேணும், அவன் எங்க இருக்கானே தெரியல, எப்படி போய் அவனை தேட முடியும், அப்படி தேடினாலும் அவன் தான் என்ன கொலை பண்ணுவான், நான் எப்படி அவனை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்கா பேசுறாரு. அப்பதான் சத்யாவோட ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம சத்யாவோட மொபைல்ல ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சோனுன்ற வீடியோ தான் நம்ம சத்யாவை ஒரு வீடியோ எடுத்திருக்கும். எப்படியாச்சும் நம்ம பிரபு கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கும். அந்த வீடியோல சத்யா என்ன பேசிருப்பான்னா அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு. அந்த சோனு வேற யாருமே கிடையாது, நம்ம கதிரோட அவங்க பையன், கதிரோட பையன் தான் சோனு. இதுக்காக தன்னோட சொந்த அப்பனே அவன் கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்றது நமக்கு இந்த படத்துல போக போக தான் தெரியும். அப்பதான் நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம கதிர் நார்த் இந்தியால ஒரு வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரு. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் சோனு மனு. இவங்களும் ஒரு ட்வின்ஸ் தான். நம்ம கதிர் அவங்க குழந்தைகளோட அவங்க மனைவியோட ரொம்பவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம கதிர் அப்ப ஹண்டிங்கெல்லாம் போவாரு. அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணும்போது அவருக்கு ரொம்பவே மன திருப்தியா இருக்கும். இப்படி ஒரு அழகான வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம கதிர் கிட்ட யாருன்னா பிரச்சனைக்கு வந்தா கூட அவர் மறுபடியும் பிரச்சனை பண்ணாம அங்க இருந்து
ஒதுங்கி தான் போவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவதா தான் கதிர் இருப்பாரு. அவரை சைக்கோனே சொல்லிட முடியாது. அப்படி ஒரு நாள் கதிர் நைட் டைம்ல வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவனோட பையன் சோனு நானும் கூட வரப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் முடிக்கிறான். ஆனாலும் மகனே அங்கெல்லாம் நீ வரக்கூடாதுப்பா, நீ சமத்தா வீட்டுக்குள்ளேயே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதிரோ அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா நம்ம சோனு அவங்க அப்பனுக்கே தெரியாம பின்னாடி ஜீப்ல ஏறிக்கிறாரு. அப்பா வேட்டையாடுறத ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. நம்ம கதிரை டூரிஸ்ட் கைடுங்க எல்லாமே டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க இருந்து தன்னோட மனைவி கூட இருக்கிறதால அவர் எதுவுமே பேசாம வந்திருப்பாரு. ஆனா நைட் டைம்ல அவங்க 3 பேத்தி வேட்டையாடியே கொள்வாரு. நம்ம கதிரோட உண்மையான சுயரூபமே அங்கதான் வெளிவரும். இதை பார்த்தவங்க பையன் சோனு ரொம்பவே பயந்துடுறான். நம்ம அப்பனடா இது அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஒரு ஷாக். ஆனா நம்ம சோனு கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பனும் கண்டுபிடிச்சிடறான். மகனே, இங்க நடந்த விஷயத்த நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. உங்க அம்மாக்கோ உன் தம்பிக்கோ தெரிய வந்துச்சுன்னா உன்னை நான் கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மிரட்டுறாரு. நம்ம சோனுக்கு ஜுரமே வந்துருது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கதிர் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிக்கு தெரிய வருது. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி கேட்கும்போது, எனக்கு கண்டுக்காதீங்க, இதனோட வாழ்க்கையே. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் நிறைய கொலையும் பண்ணிருக்கேன். அப்பதான் உங்க அம்மாவை நான் முத பார்த்தேன். அவளை பார்த்த அப்புறம் தான் என் வாழ்க்கைய ரொம்ப அழகாச்சு. என்னைக்காச்சும் உங்களை அடிச்சிருப்பனா, உங்களை மிரட்டி இருப்பனா, இதை கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவங்க மனைவியும் அவங்க குழந்தைகளும் எங்களை விட்டுருங்க, நாங்க எங்களாச்சும் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களை விட்டு அவங்க போலீஸ் கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதே இடத்துல சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாரு. அப்பதான் நம்ம கதிரோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம கதிர் சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பாடுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் செய்யாத வேலையே இல்ல, பண்ணாத கொலையே இல்ல. நம்ம கதிர் எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருப்பாரு. அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் கண்ணெல்லாம் நோண்டி பிச்சை எடுக்க வைக்க பார்ப்பாங்க. ஆனா அவங்களையும் கொலை பண்ணி இப்படி ஒரு ஆளா வந்து நிக்கிறாரு. ஆனா இனிமே இவன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வைஃப் நம்ம கதிரோட ட்ரிங்க்ல தூக்க மாத்திரையா கலக்குறாங்க. நம்ம கதிரி அந்த ட்ரிங்கை சாப்பிட்டு மயக்கத்துல அங்க இருந்து விழுந்துடுறாரு. நம்ம கதிரோட வைஃப் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தப்பிக்க பாக்குறாங்க. அப்படி ஒரு போட்ல தப்பிக்கும் போது நம்ம கதிர் அந்த போட்டை பிடிச்சிடுறாரு. அப்படி அந்த இடத்துல நம்ம வைஃபுக்கும் கதிருக்கும் 2 பேத்துக்குமே பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு சமயத்துல எதிர்பாராத விதமா நம்ம வைஃபை நம்ம கதிர் கொன்னுறாரு. அவங்க வைஃபும் அந்த இடத்துல இறந்துடுறாங்க. ஏன் அம்மாவே கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி சோனு அங்க இருந்து தடுக்க வரான். சோனுவை தள்ளி விட அவனும் ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு அவனும் செத்துறான். சோ எந்த குடும்பத்தை நான் இழக்க கூடாதுன்னு பார்த்தனோ அந்த குடும்பத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதிர் பயங்கரமா அழுகுறாரு. ஆனா இந்த படத்துல மண்ணு மட்டும் ஒன்னும் உயிரோடயே தான் இருக்கான். நம்ம மண்ணும் கதிரும் 2 பேருமே ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே நம்ம பிரபு பிளாஷ்பேக் வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. சோ எப்படியாச்சும் கதிரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வைஃபை வீட்லயே விட்டுட்டு சத்யா அவங்க ஃப்ரெண்டு டாக்டர் 3 பேத்தையும் கூப்பிட்டு நம்ம கதிரை தேடி போறாரு. இப்ப ஒரு ட்வின்ஸுக்குன்னு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஒரு அண்ணங்காரன் ஒரு தம்பிக்காரன் பக்கத்துல வந்துட்டா அவங்களுக்கே ஒரு உணர்வு ஏற்படும். அதே மாதிரி தான் கதிருக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. என்னோட தம்பிக்காரங்க வந்துட்டானோ அவன் எப்படிங்க வர முடியும் அப்படின்னு சொல்லி கதிருக்கே ஒரு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் சோனு மண்ணுக்கும் இவங்க 2 பேத்துக்குமே ஒரு உணர்வு ஏற்படுது. பிரபு கதிரை தேடிட்டு எப்படியாச்சும் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இடத்துல போயிட்டு இருக்கான். அப்படி கதிரும் பிரபு 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அவங்க 2 பேத்துக்குமே பயங்கர சண்டை வருது. எப்படியாச்சும் உன்னை கொலை பண்ணணும்டா, ஏன்னா நீ என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்ட, அது மட்டும் இல்லாம உன்னோட மனைவியை நீ கொன்னுட்ட, நீ அரக்கண்டா அப்படின்னு சொல்லி பிரபு சொல்லும் போது நம்ம கதிருக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்னையடா நீ அரக்கன்னு சொல்ற, என்னையடா நீ சைக்கோ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல எதிர்பாராத விதமா 2 பேருமே ஒரு மலை வீச்சுக்கு போய் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப பிரபுவும் கதிரும் 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பிரபு மட்டும் ஒரு விதத்துல தப்பிச்சிடுறாரு. கதிர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி மலை உச்சில இருந்து மண்ணு எட்டி பாக்குறாரு. அவரால் நம்பவே முடியல. ஏன்னா எதுவுமே தெரியாத பிரபுவே மேலே ஏறி வந்துட்டாரு. நிறைய கொலைகளை பண்ண எல்லா அனுபவம் இருக்கிற கதிர் மட்டும் எப்படி சாவாரா அப்படின்னு சொல்லி மண்ணு எட்டி பாக்குறாரு. அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு பார்ட் 2ல ஒரு லீடிங் கொடுத்திருக்காங்க. நானே வருவன் பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த படம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு வந்துருந்தா கண்டிப்பா பார்ட் 2 வரும். சோ இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.